ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அரசு பள்ளிகளில் உள்ள வேலைவாய்ப்பு. அம், அதாவது உடற்கல்வி ஆசிரியர், பிஇடி டீச்சர், பிஇடி மாஸ்டர். இதுக்கான வேலைவாய்ப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. நிறைய பேர் இந்த பிஇடி மாஸ்டர் வேலைக்காக காத்துட்ருக்காங்க. அப்படி காத்துட்ருக்க அத்தனை பேருக்கும் இங்கே ஒரு முக்கியமான அதிரடியான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. சோஷியல் மீடியாவில் கடந்த சில மணி நேரங்களாக, சில தினங்களாக சுற்றறிக்கை ரொம்பவே வந்து வைரலாக பரவிட்டுருக்கு. ஆமாங்க, மொத்தம் 180 தற்காலிக உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை உடனே நிரப்ப போகிறதா ஒரு அதிகாரப்பூர்வமான ஜிஓ வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு 18,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் மாத சம்பளம் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி அதிலேயே தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் எப்போவுமே ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு தான் அரசாணையை வச்சு நம்ம வரிக்கு வரி உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். ஸோ அதே போல் இன்றைக்கும் இந்த சுற்றறிக்கையில் என்ன தகுதிகள் கேட்டிருக்காங்க, எந்தெந்த பள்ளிகளில் எவ்வளவு வேகன்சி இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், இது அத்தனையும் நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். பிபேடு, எம்பேடு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த வேலை உங்களுக்கு தான். நடுவில் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு வார்த்தையும் முழுசாக கேளுங்க. முதல்ல இந்த ஆவணத்தோடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்துடணும். ஏன்னா சமூக வலைதளங்களில் வர எல்லாத்தையுமே நம்ம அடியோட அப்படியே நம்பிட முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஜிஓ வந்து கல்வித்துறையோடைய கல்வி அலுவலர் மூலமாக அதிகாரப்பூர்வமாக அனுப்பப்பட்டுச்சு. இதோட பொருளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்வித்துறைக்கு உட்பட்ட தொடக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் தற்காலிக எஸ்எம்சி உடற்கல்வி ஆசிரியர்களை நியமித்தல், பள்ளி தலைமை ஆசிரியருடைய பரிந்துரை கோருதல் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. இதோட பார்வையில் மாண்புமிகு மேயர் அவர்கள் 2026 to 27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை அறிவிப்பு எண் 2 அப்படின்னும் போட்டிருக்கு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். அரசாங்கத்தோட ஒப்புதலோட தான் இந்த ஆணை வெளியாகியிருக்கு. அதனால இது 100க்கு 100 உண்மையான அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் வேணாம். உடற்கல்விக்கு முக்கியத்துவம் தர்றதுக்காக பள்ளிகள் திறந்த உடனேயே இந்த நியமனங்களை செய்ய அரசு இப்போ ரெடி ஆகிடுச்சு. எந்தெந்த பள்ளிகளில் எவ்வளோ காலியிடங்கள் அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் வர முதல் கேள்வி வந்து எந்த ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, யாரை எடுப்பாங்க அப்படிங்கிறது தான். இந்த ஆவணத்தில் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நான் உங்களுக்கு அப்படியே வந்து வாசித்து காட்டுறேன், ரொம்ப கவனமாக கேளுங்க. தொடக்க பள்ளியில் மொத்தமாக 101 பணியிடங்கள் காலியாக இருக்குது. நடுநிலை பள்ளிகளில் 29 பணியிடங்கள், உயர்நிலை பள்ளிகள் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 50 பணியிடங்கள் காலியாக இருக்குது. அப்போ எல்லா பள்ளிகளையும் சேர்த்து 180 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் தற்காலிக அடிப்படையில் நிரப்பப்பட போகுது. இங்கே நாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும். இந்த வேலை வாய்ப்புங்கிறது முற்றிலும் தற்காலிக அடிப்படையிலானது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூன் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வரைக்கும் மொத்தம் 10 மாதங்களுக்கு மட்டும்தான் இந்த நியமனம் இருக்கும் அப்படின்னு ஆவணத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. தற்காலிக வேலை தான் அப்படின்னாலும் பிடி மாஸ்டர் ஆகணும்னு கனவோடு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு அருமையான தொடக்கமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. இந்த 180 பணியிடங்களுக்கும் என்ன கல்வி தகுதி வேணும், ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் எவ்வளவு சம்பளம் தராங்க, இதோ அந்த விவரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுக்கு நீங்கள் சிபிஎட் முடிச்சிருக்கீங்க, இல்லை பிபிஎட் எது முடிச்சிருக்கீங்கனாலும் இதுக்கு அவங்க தரப்போகிற மாத சம்பளம் எவ்வளோனா 18,000 ரூபாய் ஸ்டார்டிங்கு. தற்காலிக வேலைக்கு தொடக்க பள்ளியிலேயே 18,000 ரூபாய் சம்பளம் தர்றதுன்றது இதுதான் முதல் முறை. அண்ட் இது ஒரு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. அதே போல் நடுநிலை பள்ளிகளில் பிபிஎட் முடித்தவங்க இல்லை எம்பிஎட் முடித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். இதனுடைய மாத சம்பளம் நடுநிலை பள்ளியாக இருந்தால் 20,000 ரூபாய் மாதம். இதுவே உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 25,000 ரூபாய். எல்லாத்துக்குமே பிபிஎட் இல்லை எம்பிஎட் தான் வந்து முடிச்சிருக்கணும். ஒரு தற்காலிக உடற்கல்வி ஆசிரியர் பணிக்கு 25,000 ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு சூப்பரான வாய்ப்பு. நீங்கள் தகுதியான படிப்பு முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுறாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க.
சென்னையில இருக்க ஸ்கூல்ஸ்ல போய் கேட்டிங்கனாலே உங்களுக்கு பக்கத்துல உள்ள ஸ்கூல்ஸ்ல கேட்டிங்கனாலே வேக்கன்சி இருந்தா நிச்சயமா உங்கள எடுத்துக்குவாங்க. அம் எப்படி வந்து தேர்வு முறை இருக்கும், எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். இதுக்கு எக்ஸாம் இருக்குமா? நாங்க ஏதா அப்ளை பண்ணணுமா? அப்படின்லாம் வந்து நீங்க கேட்குறது எனக்கு புரியுது. இந்த ஆவணத்தோடைய கடைசி பத்திய நல்லா பாருங்க. அம் உங்களுக்கு தேர்வு முறை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த நியமனங்கள் எல்லாமே எப்படின்னா, பள்ளி மேலாண்மை குழு அதாவது எஸ்எம்சி மூலமா தான் நடக்க போகுது. ஆவணத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இணைப்புல கொடுக்கப்பட்டிருக்க அந்த பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்கள் தகுதியான நபர்கள தேர்வு செஞ்சு, அவங்களுடைய விவரங்களோட கூடிய பரிந்துரைய உரிய ஆவணங்களோட சம்மந்தப்பட்ட உதவி கல்வி அலுவலர்கிட்ட உடனடியா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு தான் உத்தரவு போட்டிருக்காங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த 180 பணியிடங்கள் எந்தெந்த ஸ்கூல்ல இருக்கோ, அந்தந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர், எஸ்எம்சி குழு இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தகுதியான ஆட்கள தேர்ந்தெடுக்க போறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க பகுதிக்கு உட்பட்ட அரசு தொடக்கப் பள்ளியோ, நடுநிலைப் பள்ளியோ, உயர்நிலைப் பள்ளியோ, மேல்நிலைப் பள்ளியோ, உடற்கல்வி ஆசிரியர் காலி பணியிடம் இருக்கான்னு முதல்ல விசாரிங்க. அங்க வேக்கன்சி இருந்துச்சுன்னா, உங்களுடைய கல்விச் சான்றிதழ்கள் சிபிஎட், பிபிஎட், எம்பிஎட் எது உங்களுடைய கல்வி தகுதியோ அதுவும், அதோட ஜெராக்ஸும், அப்புறம் ரெஸ்யூமே எல்லாத்தையும் எடுத்துட்டு நேரடியா அந்த பள்ளியோடைய தலைமை ஆசிரியரை சந்திச்சு உங்க விண்ணப்பத்த கொடுங்க. அவங்க உங்களுடைய சான்றிதழ்கள சரிபார்த்து தகுதியானவர்கள செலக்ட் பண்ணி மேலதிகாரிகளுக்கு ப பரிந்துரை செய்வாங்க அவங்க. ஸோ உடற்கல்வி அப்படிங்கிறது வெறும் விளையாட்டு மட்டும் கிடையாது. அது மாணவர்களுடைய ஒழுக்கத்தையும், ஆரோக்கியத்தையும் வளர்க்கிற ஒரு உன்னதமான பணி. எத்தனையோ பேரு பிபிஎட், எம்பிஎட்லாம் முடிச்சுட்டு சரியான வேலை கிடைக்காம பிரைவேட் ஸ்கூல்ல கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வேலையே இல்லாமலும் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு மாசம் 18,000லேருந்து 25,000 வரைக்கும் சம்பளத்துல அரசு பள்ளியில வேலை பார்க்க கிடைக்கிற இந்த வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பு. இது தற்காலிக வேலை தான் அப்படின்னாலும், இதுல உங்களுக்கு கிடைக்கிற பணி அனுபவச் சான்றிதழ் பின்னாடி டிஆர்பி மூலமாவோ, இல்ல டெட் மூலமாவோ நீங்க வந்து நிரந்தர வேலைக்கு வரப்ப உங்களுக்கு பெரிய அளவுல இது கை கொடுக்கும். அதனால உங்களுக்கு தகுதியும், விருப்பமும் இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே சம்மந்தப்பட்ட பள்ளிகள அணுகி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு நிஜமாவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.